ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாட் பேக் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நம்ம கடைகளுக்கெல்லாம் போவையில காய் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க போகலையா, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பொதுவாக கட்டப்பை இருக்கிற பேக் ஏதாச்சும் மஞ்சள் பை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு மேக்ஸிமம் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த பேகு. அண்ட் தென் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டீசெண்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த ஃபேப்ரிக் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு தைப்பாங்க இல்லையா மென்ஸுக்கு, அது வந்துட்டு கொஞ்சம் காட்டன் ப்ளஸ் பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிளெண்டடாக கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி மாதிரி இந்த கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபேப்ரிக் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் வந்துட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் தைக்கிறதுக்கு, பேக் தைக்கிறதுக்கு. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் வந்து கிளாத் காமிச்சிங்க ஃபஸ்ட்டு. அதே வந்துட்டு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி அதை ஃபுல்லாக தைச்சி அழகாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி எனக்கு வந்து டெய்லரிங்லாம் தெரியாது. நான் அந்த போர்ட்டபிள் மிஷின் வந்துச்சு ஒரு ஆஃபரில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஸ்டிச்சிங்க்கு, அதாவது நம்மளோட கிழிஞ்ச துணியோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வெளியில் போய் தைக்க கொடுக்கணும். அதுவே வந்துட்டு நம்ம இந்த அளவுலேருந்து இந்த அளவு தைச்சா 50 ரூபா, அந்த அளவுலேருந்து இந்த அளவு தைச்சா 100 ரூபா அப்படின்னு வந்துட்டு வாங்குவாங்க. அது எதுக்கு நம்ம பண்ணிவிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வெளியில் போகிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு வாங்கிடுச்சு. இந்த மாதிரி போர்ட்டபிள் மிஷின் இருக்குது. ஸ்டிச்சிங்லாம் தெரியாதுங்கிறதுக்காண்டி இதை வந்து தைக்கலாம். எனக்கும் ஸ்டிச்சிங் தெரியாது. நான் வந்துட்டு ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் சரி. நம்ம மால் போகும்போது கூட இந்த பேக் வந்துட்டு வியர் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு 3 பீசஸ் மட்டும் போதும் இந்த பேக் தைக்கிறதுக்கு. அதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அளவு சொல்கிறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து பேக்கோட பாடி, சரிங்களா? இது வந்து அளவு என்னென்னா, அகலம் பார்த்திங்கன்னா 28 இன்ச்சு, 28. நீளம் பார்த்திங்கன்னா 35 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு பேக்கோட பாடி, சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 3 பீஸ் வந்து எப்படி இருக்கும் அதே நான் காமிக்கிறேன். அதோட அளவுன்னு சொல்கிறேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும்போது காட்டன் பேண்ட்டோ தப்போம் இல்லையா, அது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு 2 நீளமான பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அளவு கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு இதை கைப்பிடி, சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ நீளம் வந்துட்டு உங்களுக்கு கைப்பிடி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த 2 பீஸுமே வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சரக்கு வாங்குகிற பையனாலும் நீளமாக வேணும். தொங்க போகிறதுக்குனாலும் சரி, தோளில் போட்டு கொண்டு போகிறதுக்குனாலும் நல்லாயிருக்கும். கட்டையை தைக்க முடியாது இல்லையா, வெயிட்டு தாங்காதில்ல. அதனால் 2மே கைப்பிடி எடுத்திருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 8.5 அகலம். அது வந்துட்டு வித்து எவ்வளோ நீளம்னாலும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதோட இதுவும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பாட்டம், அந்த அடியில் ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, அதான் வந்துட்டு பாட்டம். இங்கே பாருங்கள், நம்மளோட பாடி பேக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் அகலம் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, நல்லா நிறைய வாங்கி பொருள் வைக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்கேன்னா பெரிய பாட்டமாக கொடுத்துருக்கேன். பெரிய அகலமாக நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் வந்துட்டு 8 அகலம் இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இன்ச்சு எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2 துண்டாக இருக்கனால ஜாயின் பண்ணிடுறேன். உல்ட்டா சைடு வச்சுட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கோ இல்லைனா 1/2 இன்ச்சுக்கோ, 1 இன்ச் வேண்டாம், 1/2 இன்ச்சுக்கோ வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஒரு ரிப்பன் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கைப்பிடி வந்துட்டு எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. இந்த பேக் ஃபுல்லாமே எப்படின்னா 2ஆக மடித்து தைக்கிறது, 1ஆ மடித்து தைக்கிறது, அது மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சிங் தான். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த அளவு 3 பீஸு, அதோட அளவோடு நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரிட்டனாக கொடுக்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த அளவுக்கு போதும். 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி கொடுப்பாங்க. நம்மளோட பொதுவாகவே பேக்கில் எப்படின்னா ஒரு ஒரு ஃப்ராக்லலாம் எப்படி வந்து தைப்போமோ அதை மாதிரி தான் தைப்பாங்க. கைப்பிடி ஈஸி தான். அதாவது இந்த பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும், அதே மாதிரி அந்த பக்கம் மடிச்சுக்கணும். ஈக்குவலாக வந்துட்டு மடிச்சுட்டு இந்த கார்னரில் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் வந்துட்டு மடிச்சுட்டு இந்த பக்கம் ஓரமாக அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி மொத்தமாக வச்சு அந்த பக்கம் அடிச்சுக்கணும். க்ளோஸாக இருக்கு இல்லையா, க்ளோஸாக இருக்கிறத விட்டுட்டு ஓப்பனாக இருக்கிறத அடித்து
க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கைப்பிடி அடித்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான், சிம்பிள் தான். ரைட்டு லெஃப்ட்லேயே மடித்து அந்த கார்னரை இந்த கார்னரில் அடிச்சுட்டு அப்புறம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி அடிச்சுக்கணும். ஈக்குவலாக வந்துட்டு பார்ட்டிஷனாக பிடிச்சி அடிங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கைப்பிடி வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த பேக்கில் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல கோணல் மானலாக இருந்தால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. பேக்கோட ஃபினிஷிங்கே வந்துட்டு நல்லா இருக்காது. ரொம்ப வந்துட்டு ஒரு கிளாஸியாக அந்த மாதிரி தெரியாது. ஏதோ ஒரு பேக் மாதிரி அப்படி தெரியும். நல்லா அந்த மாதிரி வந்துட்டு கிளாத் வாங்கி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கைப்பிடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் வந்துட்டு 3 மடிப்பு, இந்த பக்கம் அந்த பக்கம், அதுக்கப்புறம் சென்டரில். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சு அடிங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கைப்பிடி வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாலும் பார்க்கலாம். இந்த பக்கம் அடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கம், அவ்வளோதான், ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி வந்துட்டு நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எனக்கு அடிக்கடி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு தெரியல. அந்த டபுள் ஃபோல்டிங் சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. தான் நம்மளோட கைப்பிடி. ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும். நல்லா ஈக்குவலாக பார்ட்டிஷனாக பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டான கைப்பிடி வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஜாயின் பண்ணியிருக்க இடத்தையும் பாருங்கள், அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி மடித்து அடித்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டம், அந்த நடுவில் ஜாயின் பண்ணு சொன்னேன் இல்லையா, அடியில், பேக்கோட அடியில், அந்த பாட்டம் வந்து எடுத்திருக்கேன். இது எவ்வளோ எடுத்தோன்னா 8 இன்ச் அகலம் எடுத்தோம். இதை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி அகல சைடு விட்டுட்டு லென்த் இருக்கு இல்லையா, லென்த்தில் இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்டிங் அடிக்கணும். சின்னதாக வச்சு சிங்கிள் ஃபோல்டிங்னால் அந்த கார்னரில் அடிக்கணும், க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், இது வந்துட்டு இவ்வளோ தான் ஃபினிஷிங்கு. கைப்பிடி வந்துட்டு 3 ஃபோல்டு பண்ணி அடித்து எடுத்துக்கணும். பேக்கோட பாட்டமை இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 சைடு அடிக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணி இந்த கார்னரில் அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பேக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான், நான் தைச்சி எடுத்துட்டேன். இதுதான் நம்ம வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கோட பாடி எடுத்துக்கிட்டாச்சு. இது என்ன பண்ணணும்னா இதிலே ஒன்றும் வேலையே கிடையாது. வித்து இருக்கு இல்லையா, லென்த்தை விட்டுருங்க. அகலம் எடுத்துக்கோங்க, நீளத்தை விட்டுட்டு அகலம் பக்கம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2ஆக வந்து மடித்து தைக்கணும். 2ஆக மடித்து தைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஓப்பன் இருக்க சைடில் அடிக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஓப்பன் இருக்க சைடில் வந்துட்டு அடிக்கணும். சிங்கிள் ஃபோல்டிங்க்கு மேலே அடிக்கணும், டபுள் ஃபோல்டிங்க்கு கீழே அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அகலம் சைடு, பேக்கோட பாடியில் அகலம் சைடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு அடித்து எடுத்துக்கணும். நீளம் பக்கம் வந்துட்டு அடிக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அதில் வந்துட்டு எந்த வேலையும் கிடையாது. இவ்வளோ தாங்க, பேக்கோட வேலையை முடிஞ்சிச்சு. கைப்பிடியில் வந்துட்டு ஒரு 3 ஃபோல்டு பண்ணுறோம். பேக்கோட பாட்டமில் அந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கிள் ஃபோல்டு பண்ணுறோம். அதை மாதிரி இந்த மாதிரி பேக்கோட பாடியிலே அந்த பக்கம் டபுள் ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. இப்போ கைப்பிடி அப்படியே சுற்றி இப்படியே வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. பாருங்கள், எனக்கு இந்தளவுக்கு கைப்பிடி வேணும் நீளம். ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பால் பின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே சுற்றி அந்த பேக்கோட இதில் கரெக்டாக சென்டரில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாட்டம் அந்த 8 இன்ச் அகலம் லென்த்து எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை ஃபுல்லாக அடிச்சிட்டேன். அந்த ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டிலும் ஃபுல்லாக அப்படியே சுற்றி அடிச்சுக்கணும். அது வந்து சுத்தமாக எல்லா தையலையும் போட்டுக்கணும், பாக்ஸ் தையல் ஓரத்தில் போட்டு. இப்போ வந்து இதையும் 2 ஓரம் நான் அடிக்க போகிறேன். 2 ஓரம் மட்டும் அடித்தா போதும், சுற்றி அடிக்கணும் தேவையில்ல. இந்த சைடு இந்த சைடு, அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு மடக்கிடலாம். பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட தெரியாது, நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு இவங்க அடிச்சிருக்காங்க தையல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஃபினிஷிங். நம்ம இந்த மாதிரி கிளாத்லாம் வாங்கிட்டு அழகாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பையெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். அது டாட் பேக்கும் நம்ம ஜிப்லாம் போட்டோன்னா ஷாப்பிங் பேக்கு, ஒரு ஆஃபீஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு நம்ம கிளாத்தை பொறுத்தாக இருக்குது. நல்ல கிளாத்தை எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உள்டாவை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த 2 ஓரத்தையும் அடிக்க போகிறோம் 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே வந்துட்டு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 × 5
அகலம் 5 நீளம் 5 அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்து கோடு போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5x5 இருக்குல்ல, இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கீழே நம்ம பாட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வெறுமனே நம்ம அப்படியே அடிக்க முடியாது இல்லையா, நீளமாக பேக்குக்குன்னு ஒரு ஃபினிஷிங் இருக்குல்ல, அது கீழே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அடிப்பாங்க. அது எப்படின்னு காமிக்கிறேன். நான் வந்துட்டு 5x5 வந்து எடுத்திருக்கேன். இப்படி தான் இது வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் தையல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஸ் தையல் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா பேக் வந்து முடிஞ்சு. அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படி அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் 2 பக்கமே வந்துட்டு அடிச்சிட்டாச்சு. அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணி அப்படியே தையல் கொடுக்கணும். இந்த மாதிரி அடித்து தையல் கொடுத்தோன்னா பேக்கோட கார்னர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான், எடுத்துட்டாச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஓவர்லாக் வந்துட்டு என்கிட்ட இல்லை ஆப்ஷனு. டெக்கரேஷன் ஸ்டிச் இருக்குது, அதை வச்சு ஓவர்லாக் மட்டும் பண்ணி வெளியில் த்ரெட் விழாத அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஓவர்லாக் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக ஓவர்லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பேக்கு. இதுவும் ரொம்ப பிராண்டட் மாதிரி இருக்குது. நீங்கள் லேபிள் வந்து ஏதாவது ஒட்டிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா PGY பெயிண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இப்போதைக்கு பண்ணலை, உங்களுக்கு ஸ்டிச் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட இஷ்டத்துக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ நான் ஹேண்டில் மட்டும் இந்த கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஜிப்பு எதாவது போடணுன்னா ஜிப் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி பேக் எதாவது ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன், ஜிப்லாம் எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இதில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். த்ரெட்லாம் பிரியாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஓவர்லாக் ஏதாவது போட்டு அடிச்சுக்கோங்க. ஓவர்லாக் இல்லை அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி அடிங்க. ஃபோல்ட் பண்ணி அடிக்க போடலன்னா பக்கத்துலாம் கடையில் ஓவர்லாக்லாம் அடிப்பாங்க, அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அடிச்சும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் நமக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த கவலையுமே இல்லை. இந்த பேக் வந்துட்டு நம்ம கடையில் போய் வாங்கினா கண்டிப்பாக இந்த அளவுக்கு குவாலிட்டியில் கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக கிடைக்காது. நான் பெங்களூரில் இங்கே பார்த்த அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் பேக் தைச்சி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் பேண்ட்டு தைக்கிற துணி தானே எடுத்திருக்கேன், அதனால் பார்த்ததில்ல. இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் வந்துட்டு இருக்காது, ரேட் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நார்மலாகவே ஒரு டாட் பேக் எடுத்திங்கன்னா 500 மேலே தான் சேல் பண்ணுவாங்க. அதில் கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்காது. இங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த டாட் பேக், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பேக் ஷாப்பில் அதான் இருக்கும். ரொம்ப கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாமே இந்த பேக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போகலாம் இருக்கட்டும், எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கான இந்த டாட் பேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு பெங்களூர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பேக்கு. ஒரு ஷாப்பிங் பேக். நான் அடிக்கடி வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஹைப்பர் மார்க்கெட் எங்கேயாச்சும் போவேன். ஏதாவது சம்திங் நான் பக்கத்தில் கிடைக்காம இருக்கும் இல்லையா, அந்த பொருளை வாங்குறதுக்கு மேக்ஸிமம் பேக்கிங் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு போவேன். லூலு போவேன் பேக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு அடிக்கடி போகிறனால ஒரு டீசெண்டான பேக் இல்லவே இல்லை. ஏதாச்சும் ஒரு பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல பேக் வந்து ரொம்ப நாள் தைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபேப்ரிக் வந்து தேடிட்டு இருந்தேன், கடைசியாக எனக்கு ஃபேப்ரிக்கும் கிடைச்சனால அதை அப்படியே வந்துட்டு தச்சிட்டாச்சு. இது நான் வந்துட்டு சும்மா ஷாப்பிங் ஒரு ஸ்டைலான பேக்காக கூட டாட் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பை டாட்டா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏதாச்சும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட vlog எப்படி இருக்குது என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.